Hi friends, நம்ம இந்த வீடியோவில் COPQ இருக்கு இல்லையா, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, அதை வந்து எப்படி எக்ஸலில் வந்து போடுறது அப்படின்னு ட்ரா பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இதுக்கு முதல்ல இந்த COPQனா என்னன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் வந்து ப்ரிவென்ஷன் காஸ்ட்னா என்ன, அப்ரைசல் காஸ்ட்னா என்ன, இன்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட்டு, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் காஸ்ட்னா என்னன்ட்டு அதில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அப்புறம் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இது எக்ஸலில் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. ஓகே, இப்போ COPQ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை வந்து எடுத்திருக்கோம். அதே போல் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இந்த COPQ இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த COPQ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வேறு ஆக்டிவிட்டியில் COPQவோட காஸ்ட்டு, வேறு காஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த how do you calculate the COPQ இருக்கு இல்லையா, அந்த எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, COPQ அனலைசஸை பூர் குவாலிட்டிக்கு சம்மந்தமான வேரியஸ் காஸ்ட்டை வந்து இதில் போடும்போது நமக்கு டோட்டலாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம எதில் வந்து அதிகமான காஸ்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த COPQன்ட்டு ஒரு பர்சன்டேஜ் வரும் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம பேரட்டோ சார்ட் ஒன்று ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணிவிட்டு அந்த பேரட்டோ சார்ட்டில் எந்த 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம்ல, 80% ஆஃப் ப்ராப்ளம் எல்லாம் 80% ஆஃப் காஸ்ட் வந்து எது ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ரூட் காஸ் அனலைசிஸ், இந்த காஸ் அண்ட் எஃபெக்டிவ் டயக்ராமை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ரூட் காஸ் அனலைசிஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எதனால் வந்து காஸ்ட்டை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட் காஸ்ட்கான சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதோட எஃபிஷியன்சி அப்புறம் எஃபெக்டிவ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வந்து எப்படி நம்ம எக்ஸலில் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நல்லா புரியும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து எப்படி இந்த COPQ வந்து ரிடியூஸ் பண்ணுறது, எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியோட எக்ஸல் ஃபார்மேட்டு. இப்படி தான் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியரு, செகண்ட் எடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் அப்ரைசல், தேர்ட் எடுத்துருக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரிவென்ஷனாக சொல்லியிருப்போம். ஏதாவது டிஃபெக்ட் வர்றதுக்கு முதல்ல அதை போய் தடுக்கிறதுக்குது, அந்த இதுக்கு தான் இந்த ப்ரிவென்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் ஆஃப் அப்ரைசல்லாம் இப்போ ப்ராடக்ட்டு, இந்த ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு, செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம செலவு பண்ணுற காஸ்ட் தான் வந்து இந்த அப்ரைசல் காஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எல்லாம் அந்த ஃபெயிலியருக்காக நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், அது எல்லாமே இந்த இதில் வரும். ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர், ஸ்கிராப் டியூ டு டிஃபெக்ட், இதில் வந்துட்டு 500 குவான்டிட்டியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒரு குவான்டிட்டியோட ரேட் வந்து 250 ரூபா. ஓகேவா? இதை வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1,25,000 வரும். இதுதான் இந்த அமௌண்ட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர் அண்ட் ரீஒர்க்கு, வாரண்டி ஃபெயிலியர், மெட்டீரியல் வேஸ்ட்டு டியூரிங் ப்ரொடக்ஷன் அப்போ எவ்வளோ மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு, 259 நம்பர் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு ப்ரொடக்ஷன் அப்போ. அது ஒரு ரேட் வந்து ஒரு பார்ட்டோட ரேட் வந்து 10 ரூபி அப்படின்னு எடுத்துருக்கேன். அதுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஃபார்முலா போட்டு தான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் ஃபார்முலா இங்கே இருக்குது. ஓகே, இந்த COPQ இது வந்து எப்படின்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ரைசல் காஸ்ட்டில் வந்துட்டு இன்கமிங் இன்ஸ்பெக்ஷனில் ஒரு மேன் பவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கு சேலரி வந்து 15,000. நெக்ஸ்ட்டு இன்ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் 3 பேர் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு சேலரி வந்து 10,000. நெக்ஸ்ட்டு பிடிஐ இன்ஸ்பெக்ஷன், ப்ரீ டிஸ்பேட்ச் இன்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கு சேலரி வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன், அலாட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் ஆஃப்
ப்ரிவென்ஷனில் வந்துட்டு ஏர் லீக் டெஸ்ட்டு. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த பார்ட் எடுத்துகிட்டு வந்து ஏர் லீக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 10,000 நம்பர் வந்து செக் பண்ணுறேன், அது ஒரு பீஸுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு எனக்கு 10 ரூபா ஆகுது அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வந்து அந்த இதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு டோட்டல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கிராண்ட் டோட்டல் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அதை வந்து டோட்டல் பண்ணிவிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அப்ரைசல் வந்து ஃபுல்லாக டோட்டல் பண்ணிவிட்டு ப்ரொவென்ஷனையும் டோட்டல் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணது தான் இந்த இது ஃபார்முலா. பாருங்கள், தனித்தனியாக இருக்கும். ஓகே இப்போ COPQ இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கிராப் டியூ டு டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல, அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை கிராண்ட் டோட்டல், இதுதான் வந்துட்டு இந்த COPQ. இதோ பாருங்கள், இந்த அமௌண்ட்டா ஸ்கிராப் டியூ டு டிஃபெக்ட்டு, இந்த அமௌண்ட்டு D3. D17ன்றது வந்து இந்த அமௌண்ட்டு கிராண்ட் டோட்டல். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 29.07. இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் படிக்கணும். அப்புறம் இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டல் டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63.95 அப்படின்னு வரும். இதே மாதிரி ஒன்றுத்துக்கும் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பார் சார்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஓகே, பார் சார்ட் ஒன்று போடுறேன். இந்த பார் சார்ட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, எந்த ஃபெயிலியர் வந்து நமக்கு அதிகமாக நடந்திருக்கு, இல்லை எதனால் வந்து அதிகமாக நமக்கு ரிஜெக்ஷன்ஸ், அதான் செலவு வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பார் சார்ட் வந்து நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேரட்டோ சார்ட் யூஸ் பண்ணுவோம். பேரட்டோ சார்ட் யூஸ் பண்ணால் எதனால் ஃபெயிலியர் வந்து அதிகமாக வந்திருக்கு, இல்லை எந்த ஃபெயிலியர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பேரட்டோ சார்ட்டும் போடுவோம். ஓகே, இதில் பாருங்கள், அந்த காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரிவென்ஷன் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காஸ்ட் ஆஃப் அப்ரைசல் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பேரட்டோ சார்ட் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். அந்த பேரட்டோ சார்ட் போட்டால் மட்டும்தான் எந்த இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, பேரட்டோ சார்ட் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். 1,25,000. ஓகே, இது வந்து நம்பரில் கொடுத்துக்கிறேன், பர்சன்டேஜில் இருக்கு, நம்பரில் கொடுத்துக்கிறேன். செகண்டு ரிப்பேர் அண்ட் ரீஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னா 1 lakh இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாரண்டி ஃபெயிலியர் வந்து 50,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வேஸ்டேஜ் டியூரிங் ப்ரொடக்ஷன் வந்து 2590. நெக்ஸ்ட்டு இன்கம் இன்ஸ்பெக்ஷன் அது வந்து 15,000. அதுக்கப்புறம் 10,000, அப்புறம் 10,000, அப்புறம் 1 lakh. ஓகே,
ஓகே, இப்போ இது போட்டாச்சு. அதாவது என்ன ஃபெயிலியர்னால எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த இது வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ஆர்டராக வைப்போம். பெரிய அமௌண்ட் வந்து மேலே இருக்கணும், சின்ன அமௌண்ட் வந்து கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து இப்போ ஆர்டர் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபில்டர் சார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தான் பண்ணணும். இப்போ இதில் இந்த ஹெச்ன்னு இருக்கு இல்லையா, ஹெச்சை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். லார்ஜ்லேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதுவும் மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து குமுலேட்டிவ் வந்து எடுப்போம். குமுலேட்டிவ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் இருக்கிறது இது ப்ளஸ் இது ரீஒர்க் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த டோட்டலும் கரெக்டாக வரணும். கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்டு, இல்லைனா நம்ம வேறு ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஈஸியாக ஐடென்டிஃபைவும் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் ஒன்றா வருது. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுப்போம். பர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கிராப் இருக்கு இல்லையா, ஸ்கிராப் டிவைட் பை டோட்டல் வரும். இன்ட்டு 100. ஓகே, 30% வந்துருக்கு. இப்போ இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, டோட்டலை வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும், எவ்வளோன்னு வந்துடும். எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோண்டு. ஓகே, இங்கே லாஸ்ட்டாக 100 வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம பேரட்டோ சார்ட் போட்டால் கரெக்டாக வரும். ஓகே, இது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண காசு. இது குமுலேட்டிவ், இது பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட். இது வந்து டிஃபெக்ட். ஓகே, இதை வச்சு பேரட்டோ சார்ட் இப்போ போடுவோம். இன்செட்டில் போய்ட்டு காலம் சார்ட்டில் பார் சார்ட் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ குமுலேட்டிவ்னு இருக்குல்ல, குமுலேட்டிவ் நமக்கு தேவைப்படாது, அதனால் குமுலேட்டிவ் எடுத்துடுறோம். ஓகே, இப்போ இதில் ரெண்டும் இருக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட்டு அப்புறம் வெறும் காஸ்ட், இது ரெண்டும் இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் ஆஃப் காசை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போகணும். ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் செகண்டரி ஆக்சிஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அது செலக்டில் இருக்கும்போது லைன் சார்ட்டில் போயிட்டு லைன் கொடுக்கணும். லைன் கொடுத்தா ஒரு லைன் வந்து ஒன்று ட்ரா ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு எந்த இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். 80% இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். பர்சன்டேஜ்லேருந்து ஒரு லைன் போட்டு திரும்ப இன்னும் ஒரு லைன் போடணும், மேலேருந்து கீழே வரைக்கும். ஓகே, இப்படி லைன் போடும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற அர்த்தம். ரைட் சைடில் இருக்கிறது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டிஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே, இந்த 80% ஆஃப் ரிஜெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாலே இந்த 20% வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ராப் எப்படி வருது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணணும்.
ஓகே, எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 30% வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரீஒர்க் வந்திருக்கு, ரீஒர்க் அண்ட் ரிப்பேரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவென்ஷன் காஸ்ட்டு, ஏர்லிக் டெஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 3த்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த COPQ வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு பேரடோ சார்ட் போட்டு பேரடோ சார்ட்லேருந்து எந்த இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், இல்லைனா எந்த டிஃபெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிறோம், எந்த காஸ்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த COPQ இருக்கு இல்லையா, காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, இதுக்கான எக்ஸல் டெம்ப்ளேட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தெரியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.